ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 21 பிப்ரவரி 2026 சனிக்கிழமை, விஷுவாவசு வருடம், மாசி மாதம் 9ஆம் நாள். திதி சதுர்த்தி, பிற்பகல் 1 வரை, பிறகு பஞ்சமி. நட்சத்திரம் ரேவதி, மாலை 7 மணி வரை, பிறகு அஸ்வினி. யோகம் சுபம், மாலை 3:50 மணி வரை, பிறகு சுப்ரம். கரணம் பத்திரை, பிற்பகல் 1 வரை, பிறகு பவம், இரவு 1:07 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கிற நாளுங்க. சனிக்கிழமை அதுவுமா ஏதாவது ஒரு தர்ம காரியம் செய்யணும்னு நினைப்பீங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு சுலபமா முடிஞ்சிடும். பண வரவு ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும், ஆனா செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்கு. தொழில் ரீதியா பார்த்தா புதுசா ஏதாவது ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் பிற்காலத்துல பெரிய லாபத்தை தரும். நண்பர்களோட சேர்ந்து ஒரு சின்ன சுற்றுலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். பிள்ளைகள் உங்களோட பேச்சை மதிச்சு நடப்பாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய களைப்பெல்லாம் நீங்கி ஒரு புது தெளிவு பிறக்கும். சாயங்கால நேரத்துல ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றது மனசுக்கு நிம்மதி தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிற நாளுங்க. கைக்கு வராதுன்னு நினைச்ச பணம் இன்னைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பாராட்டுகள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசையான ஒரு பொருளை இன்னைக்கு வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூலிக்க இன்னைக்கு ஏத்த நாள். வாடிக்கையாளர்கள் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்துவீங்க. உங்களோட நிர்வாக திறமைய எல்லாரும் பாராட்டுவாங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு தொடங்கும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் பளிச்சிடுற நாளுங்க. எதையும் பிளான் பண்ணி செய்வீங்க. கஷ்டமான வேலையை கூட இன்னைக்கு சாமர்த்தியமா முடிச்சு பாராட்டு வாங்குவீங்க. தாய்மாமன் வழியில இருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு புது யுக்திகளை புகுத்துவீங்க. அது லாபத்தை அள்ளி தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். வேலையில இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வருமானம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு தொடங்கும்.
ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுங்க. சந்திரன் சாதகமா இருக்கிறதால நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு லாபம் இருக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு கைக்கு வந்து சேரும். மனசுல ஒரு புது தெளிவும் தைரியமும் பிறக்கும். தொழில்ல இன்னைக்கு அமோகமான முன்னேற்றம் உண்டு. புதுசா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தைரியமா இறங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். வேலையில இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வருமானம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். வீட்ல விசேஷமான உணவுகள் சமைச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கௌரவம் கூடுற நாளுங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இன்னைக்கு வெற்றியை தரும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த உதவிகள் சுலபமா கிடைக்கும். சமூகத்துல பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அவங்க மூலமா ஒரு காரியம் இன்னைக்கு நிறைவேறும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். பழைய கடன்களை வசூலிக்க இன்னைக்கு ஏத்த நாள். வாடிக்கையாளர்கள் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்துவீங்க. உங்களோட நிர்வாக திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு தொடங்கும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். மனசுல ஒரு இனம் புரியாத பயம் அல்லது குழப்பம் வந்து போகும். ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணுமான்னு கேட்டா இன்னைக்கு எதையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. நிதானம்தான் உங்களை காப்பாத்தும். பெரிய தொகையை இன்னைக்கு யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க. திரும்ப வர்றது கஷ்டம். ஜாமீன் கையெழுத்து போடுறது, புது தொழில் தொடங்குறது போன்ற விஷயங்களை நாளைக்கு ஒத்தி வைங்க. ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தா கூட வார்த்தைகளை ரொம்ப நிதானமா பயன்படுத்துங்க. குடும்பத்துல ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய நேரம் இது. சின்ன விஷயத்த பெருசுபடுத்தாதீங்க. பிள்ளைகளோட அடம் பிடிக்காம அவங்க போக்குல போறது நல்லது. இன்னைக்கு முழுக்க நீங்க அமைதியா இருந்து இறைவனை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகபோகங்கள் தேடி வரும் நாளுங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, வீட்டை சீரமைக்கிறதுன்னு இன்னைக்கு திட்டமிடுவீங்க. பெண்களுக்கு இன்னைக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் யோகம் உண்டு. திடீர் பணவரவு மூலமா இன்னைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். புதுசா தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வேலை விஷயமா வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் இனிமையான நாளா இருக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி
தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் கூடுற நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களமிறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. அது லாபத்தை அள்ளித்தரும். கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு நம்பிக்கை கிடைக்கும். பணவரவு சீரா இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். பிள்ளைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டம் போடுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பா இருப்பீங்க. கோவத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். இன்னைக்கு உங்களுக்கு பொன்னான நாளுங்க. குரு பகவானோட அருள் இருக்கிறதால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். வீட்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு தொடங்கும். ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பண தட்டுப்பாடு நீங்கி சேமிப்பு உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அபரிமிதமா இருக்கும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான வேலையை தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். உறவினர்களோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு திட்டம் போடுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுற நாளுங்க. சனிக்கிழமைனாலும் நீங்க வேலையிலேயே மூழ்கி இருப்பீங்க. உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். இரும்பு மற்றும் எண்ணெய் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்கும். ஆனா சளைக்காம செஞ்சு முடிப்பீங்க. நிர்வாக தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது நல்லது. பணவரவு நிதானமா தான் இருக்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். இருந்தாலும் சரியான நேரத்துக்கு தூங்க பழகுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு நிறைவேறும். மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட காற்று இன்னைக்கு உங்க பக்கம் வீசுறதால திடீரென எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு திருப்திகரமான லாபம் உண்டு. புதுசா தொழில் தொடங்க முதலீடுகள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான நாள். குடும்பத்துல கொண்டாட்டங்கள் இருக்கும். உறவினர்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துல கலந்துக்குவீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமான நாளா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆன்மீகமான நாளுங்க. மனசுல இருக்கிற கவலைகளெல்லாம் நீங்கி ஒரு அமைதி கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறது அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுன்னு திட்டம் போடுவீங்க. பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு இன்னைக்கு பரிபூரணமா இருக்கு.
வியாபாரத்துல இன்னைக்கு நிதானமான வளர்ச்சி இருக்கும். புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு தெளிவு பிறக்கும். வரப்போற வாரத்துக்கான திட்டங்களை இன்னைக்கே போட்டு முடிச்சிருவீங்க. பணவரவு சீரா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையோட ஒரு தியேட்டருக்கோ அல்லது வெளியிலேயோ போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் காவி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.